இப்போ ஒரு இடத்துல வந்து பெரிய வேலை எடுத்து நம்ம பேசி முடிச்சு கொடுக்கோம். சரியா? இப்போ ஒரு அந்த வேலை வந்து ஒரு 5000 ரூபா வேலை தான். சரியா? இந்த ஆள்கிட்ட போகும்போது வந்து 3000 ரூபாய்க்கு தான் என்ன கூப்பிட்டாங்க, 3500 தான் கேட்காங்க அப்படின்னு வந்து கஸ்டமர் வந்து பொய் சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும் யார் எவ்வளோ வாங்குவா, எவ்வளோ வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வந்து அனுபவம் வந்து நிறைய இருக்கும். நம்ம வந்து இப்போ நேற்று வேலை எடுக்கலை, நிறைய வருஷமாக எடுத்து நிறைய வேலைலாம் எடுத்து பார்த்துட்ருக்கோம். கஸ்டமர் வந்து ஒரு சில பேர் வந்து ஏமாற்றுவாங்க, சில பேர் வந்து கரெக்டாக காசில் வந்து கரெக்டாக இருப்பாங்க, கையில் வந்து காசு தந்துடுவாங்க. இப்படி ஏமாற்றும் போது அவங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையாக விசாரிக்கும்போது கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேண்டான்ட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு மேக்சிமம் வேலை பார்த்து கொடுக்காதீங்க. இதை எதுக்கு சொல்கிறோம்னா, அவங்க வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லி காமிப்பாங்க, இவங்க நிறைய வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லி காமிப்பாங்க. அவங்க வேலை தொழில் திறமையை பற்றி வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. இதே மாதிரி தான் நான் துட்டு கொடுத்தாலும் நிறைய பேர் வருவாங்களே, இவன் மட்டுமா என்ன இருக்காங்க அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் நிறைய வளர விடாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க வார்த்தையிலேருந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலே முடிச்சிருங்க. அவங்களுக்கே கண்டுபிடிச்சிருவாங்க, சரி இவங்க வேலை செஞ்சு கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல வேலை பார்த்து கொடுப்பாங்கிறவங்க கண்டிப்பாக நம்பி வேலையை ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி இந்த 500 ரூபாய்க்கு கணக்கு பார்க்குறது, சில்லறத்தனமாக 50 100க்கெலாம் கணக்கு பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை செஞ்சு கொடுக்காதீங்க. நம்ம வந்து முன்னேறவே முடியாது. இது வந்து எனக்கு இதில் ஒரு பாடம், அனுபவம். இதை நீங்கள் வந்து கரெக்டாக இதில் தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஆட்களுக்கு வேலை செஞ்சு கொடுங்க. வேலையை கரெக்டாக எடுத்து பேசி கொடுங்க. காசு கரெக்டாக வாங்கிடுங்க, அட்வான்ஸ் முன்பணம்லாம் எதுனாலும். சரியா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் சொன்னது சரியான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.